எடப்பாடிக்குத்தான் என்னுடைய முழு ஆதரவு. அதிமுகவின் அவைத்தலைவராக இருந்த தமிழ்மகன் உசேன் திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது 2 துண்டுகளாக பிளவுபட்டு கிடக்கிறது. அதாவது அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும். அந்த இடத்திலே வேறு ஒரு நபர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக பதவி ஏற்க வேண்டும். அதன் பின்பு அந்த பொதுச்செயலாளர் மூலமாக அந்த கட்சி, அதாவது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் இன்னொரு இயக்கத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து அந்த இடத்திலே அமைச்சர் பொறுப்பையோ முக்கியமான பொறுப்பையோ வாங்க வேண்டும், நாமும் பதவியிலே இருக்க வேண்டும் என சொல்லித்தான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி தனக்குரிய ஆதரவு அதிகப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நேற்று தினம் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட நடத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலே அவைத்தலைவராக இருக்கக்கூடிய நமது தமிழ்மகன் உசேன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்னுடைய முழு ஆதரவு என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலை எஸ்பி வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்ட தீவிரம் காட்டி வருவதால் கட்சிக்குள்ளே பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. இதனிடையே பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் படைத்த அவைத்தலைவரான தமிழ்மகன் உசேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கூறியிருப்பது இன்ப அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது பொதுக்குழுவை கண்டிப்பாக கூட்டியாக வேண்டும் என எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றால் அவைத்தலைவருடைய முன்மொழிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். அவைத்தலைவர் இல்லாமல் பொதுக்குழுவை கூட்ட முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்தாலுமே கூட்டுவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஆனால் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன் அவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரப்பூர்வமான ஆதரவை கொடுத்திருப்பது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் பின்னடைவையும் ஏற்படுத்தி இருக்கிறது என சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும், அதாவது தொடர் தோல்விகள் என்பது ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவை இதுவரைக்கும் எந்த இடத்திலுமே அடமானம் வைத்தது கிடையாது. அதிமுக இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டது கிடையாது. அதிமுகவை தேடித்தான் மற்ற இயக்கங்கள் என்பது வர வேண்டுமே தவிர அதிமுக மற்ற இயக்கத்துடன் போய் இணைந்து மற்ற இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எந்த வேலையும் இருக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி முடிவுடன் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்சமயம் அதிமுக 2 துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது. இந்த 2 துண்டுகளாக பிரிந்து கிடந்தாலும் மிக விரைவாகவே அதிமுக ஒன்றுபட வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய விருப்பங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி மாற்றம் செய்யப்பட்டால், கண்டிப்பாக மாற்றம் செய்யப்பட்டால் அதிமுக எந்த நிலைமைக்கு ஆளாகும், அதிமுக அடுத்து என்னவாக இருக்க போகிறது, அதிமுகவிலே தொண்டர்கள் முதலில் இருப்பார்களா, அதிமுகவிலே அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என அனைவருமே யோசிக்கக்கூடிய இந்த வேளையிலே தமிழ்மகன் உசேன் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பது மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.